தானியேல் 3வது அதிகாரம் 17, 18. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதுமில்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்திருக்கிற இந்த மாதத்திற்காக நன்றி. இப்பொழுதும் கர்த்தர் எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, உன்னதத்திலிருந்து உம்முடைய சத்தம் துணிக்கட்டும். உம்முடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது, பெண்மான்கள் ஈனும் பிடிச்சுகிறது என்று வாசிக்கிறோம். இன்றைக்கும் கூட வாழ்க்கையில் எவைகளெல்லாம் தடைகளாய் உண்டோ, எங்கள் ஆண்டவரிடத்தில் வளர்வதற்கு தடைகளாய் காணப்படுகிற எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு அப்புறப்படுத்துவீராக. ஆண்டவரே, நம்முடைய வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபம், எங்கள் பாதைக்கு வெளிச்சம். புல் உலரும், பூ உதிரும், நம்முடைய வசனமோ என்றைக்கும் நிலைத்திருக்குமே. இந்த வசனத்தை கேட்கிறதற்கு தடை செய்கிற சகல கிரிகளும் முற்றிலுமாக அப்புறப்படுத்தப்படட்டும். இன்றைக்கு நாங்கள் ஒரு அடி உம்மை நோக்கி இன்னும் நெருங்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. நம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையிலும் கர்த்தனீர் அங்கீகரித்திருக்கிறீர், ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரே, ஊழியத்திலே உமக்கென்று பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை தங்கியிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் நேற்று கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கு அந்த செய்தி தொடரலான்னு தான் நினச்சிட்டு இருந்த பொழுது, இந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து பேசும்படி ஆண்டவர் எனக்குள்ளாக அந்த பாரத்தை குடித்தபடினால இன்றைக்கி அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் நம்ம எப்படி நடத்துகிறாரோ அதன்படியே நாம் போகிறதுக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இந்த தானியேல் 3வது அதிகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்பவம். நம்ம ஒரு 4-5 முறை அதை பார்த்துருக்கோம், வேறு வேறு கோணங்களில் பார்த்துருக்குறோம். இன்றைக்கு இதில் இருந்த கொஞ்சம் நேரம் பார்ப்போம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படின்ற 3 எபிரேய வாலிபர்கள், அவர்கள் ராஜாவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் ராஜா நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாதபடியினாலே, தங்கள் தேவனுக்கென்று அவர்கள் வைராக்கியம் பாராட்டினபடியினாலே ராஜா அவர்கள் மேலே கோபப்பட்டு அவங்கள கொண்டு போய் அக்னி சூளையில் போடுறான். அக்னி சூளையும் சாதாரணமாக இல்லை, வேதம் சொல்கிறது மற்ற நாட்களை விட அது 7 மடங்கு அதிகமாக சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து அதுக்குள்ளே கொண்டு போய் போட்டு, அங்கே கர்த்தர் அவர்கள் நடுவிலே, தேவகுமாரன் அவர்கள் நடுவிலே உலாவினார். நீ அக்னியில் நடக்கும் பொழுதும் வேகாதிருப்பாய் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர் உண்மையுள்ளவர், அவர் இன்னைக்கும் மாறாதவராக இருக்கிறார். இன்னைக்கும் தம்முடைய கிரியைகளை நம்முடைய நடுவில் நடப்பிச்சுட்டு தான் இருக்கிறாரு. வேதம் சொல்கிறது, அவர்கள் அக்னியில் போடப்பட்டபடினாலே அவருடைய கட்டுகள் எல்லாம் அருந்து போயின. அவர்கள் வெளியே வந்தார்கள். எந்த ராஜா அவர்கள் மேல் கோபம் கொண்டு அக்னி சூளையில் போடும்படி சொன்னானா, அதே ராஜா இந்த தேவனை போல வேற எவருமே இல்லை என்று சொல்லி அந்த தேவனை மாத்திரம்தான் பணிந்து கொள்ளணும்னு தேசமெல்லாம் கட்டளை இட்டதை இந்த 3வது அதிகாரம் சொல்லுது. எபிரேயர் 11:34 வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே அக்னியின் உக்கிரத்தை அவர்கள் அவித்தார்கள், அதை அணைந்து போக பண்ணினார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். தானியேல் புஸ்தகத்தில் தேவனுக்கு சாட்சியாய் விளங்கின 4 பேர், தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. சில இன்ட்ரடக்ஷனாக சில காரியத்தை வேகமாக உங்களுக்கு சொல்கிறேன், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தானியேலில் இந்த 12 அதிகாரங்களில் 1வது அதிகாரம் எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. அதன் பிறகு 2லிருந்து 7 வரையிலான அதிகாரங்கள் அரமைக் மொழியில் எழுதப்பட்டது. ஏன்னா அன்னைக்கு அரமைக் மொழி எல்லா நாடுகளிலுமே, அந்த சரௌண்டிங்கில் இருந்த எல்லா நாடுகளிலுமே பேசுகிற ஒரு மொழியாக இருக்கப்பட்டிருந்ததுனால அந்த லாங்குவேஜ் அன்னைக்கு அவங்க ரொம்ப பயன்படுத்தினாங்க. அதனால் 2லிருந்து 7 வரையிலான அதிகாரங்கள் அரமைக் மொழியில் எழுதப்பட்டது. அதன் பிறகு 8லிருந்து 12 வரையிலான அதிகாரங்கள் மறுபடியும் எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறது பின்னால் உங்களுக்கு யூஸ் ஆகும். கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் நடந்த சம்பவமாக இது எழுதப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன 1லிருந்து 6 வரையிலான அதிகாரங்கள் பாபிலோனிலே அரண்மனையிலே நடைபெற்ற சம்பவங்கள், அது கண்காங்க நடைபெற்றது. 7லிருந்து 12 வரையிலான அதிகாரங்கள் பின் நாட்களிலே நடக்க போகிற காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தானியேலை கொண்டு கர்த்தர் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தின சம்பவங்களை தான் இந்த மீதி இருக்கிறது 6 அதிகாரங்களை பார்க்கலாம். 1லிருந்து 6 அதிகாரம் அரண்மனையில் நடைபெற்றது. அதன் பிறகு 7லிருந்து 12 வரையிலான அதிகாரங்கள் 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. 2 லாங்குவேஜ், 2 விதமான அனுபவங்கள்.
யூதர்கள் எப்பொழுதுமே ரொம்ப பெருமைப்பட்டு சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் இந்த அக்னியிலே தேவன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தப்புவித்த சம்பவம். அது பேசும் பொழுதெல்லாம் அவங்க ரொம்ப எப்பொழுதுமே பெருமையாக பேசுகிறது உண்டு. இந்த தானியேலில் பாருங்க, மற்ற எல்லா புத்தகங்களையும் விட ரொம்ப அதிகமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகையில் எப்படிப்பட்டதான சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு ஒத்ததாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் அடங்கி இருக்கிறது. தானியேல் எந்த ஒரு சூழ்நிலையில் அவன் வாழ்ந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் சிறையிருப்பிலே கொண்டு செல்லப்பட்டு இன்னொரு தேசத்தில் அடிமையாக வாழ்ந்த நாட்களில் தான் இந்த வசனங்களை, இந்த புத்தகத்தை அவன் எழுதியிருக்கிறான். எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறையிருப்பாய் கொண்டு போகப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளும் யூதர்களுமே அப்படி இருந்தாங்களான்னா இல்லை. கவனிங்க, மெதுவாக சொன்னாலும் புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். பாதியில் கட்டானால கூட 11 மணிக்கு ஆராதனை முடிச்சிருவோம், அதை கண்டினியூ பண்ணுவோம். பாருங்க, இஸ்ரவேல் 2ஆக பிரிக்கப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரேல்னு ஒன்று பிரிக்கப்பட்டுச்சு, யூதான்னு பிரிக்கப்பட்டுச்சு. வடக்கு பகுதி நார்தன் பார்ட்டு இஸ்ரேலாக இருந்துச்சு, சதன் பார்ட்டு யூதாவாக இருந்துச்சு. அதுக்கு தலைநகரம் எருசலேம். இப்போ ஏசாயா இந்த இஸ்ரேல் சிறையிருப்பாய் போகும், நாசமாக போகும்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்தபடினாலே கிமு 700 ஆண்டுலேயே அவன் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சான். அதன்படியே அது போயிடுச்சு. இந்த யூதா சிறையிருப்பாய் கொண்டு செல்லப்படும்னு கிமு 600 எரேமியா தீர்க்க தரிசனம் சொன்னான். அதன்படியே இந்த யூதா சிறையிருப்பாய் கொண்டு செல்லப்பட்டது. அவர்களை சிறையிருப்பா அடிமைகளாக அனுப்ப வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம் துளி கூட கிடையாது. இவர்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தபடியினாலே அங்கே அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவர்களுக்கு உண்டாயிற்று. நேற்று நான் வேதத்தை வாசிச்சுட்டு இருக்கும் பொழுது எனக்கு சில காரியங்கள்லாம் பின்னால மண்டையில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கவனிங்க, தங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், தேவன் தமக்கென்று வேறு பிரித்த ஒரு கூட்டம், நாங்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று மார்த்தட்டி கொள்ளுகிற ஒரு கூட்டம், எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுக்கு சாட்சியாய் நின்றார்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. எல்லாருக்கும் பேர் கிறிஸ்தவங்க தாங்க. கிறிஸ்தவன்ற அடையாளம் இருக்கு எனக்கு. நான் இயேசுவை நன்கு அறிந்திருக்கிறேன் சொல்ல முடியும். ஆனால் எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் அவருக்கு சாட்சியா நிற்கணுமோ அங்கங்கெல்லாம் கொஞ்சம் அப்படி சரிக்கிறோம் பாருங்க. உதாரணத்திற்கு நீங்க பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 32வது அதிகாரம் 26வது வசனம். இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன் அறிமுகமாக. யாத்திராகமம் 32:26 நீங்க வாசிச்சீங்கன்னா, மோசே அங்கே மலைக்கு மேலே போயிட்டான். அவன் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறான். அவன் இறங்கி வர்றதுக்குள்ள இங்கே பெரிய கலைவரமே நடக்குது. என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெரிய போராட்டத்தை சகிக்க முடியாமல், தொந்தரவை சகிக்க முடியாமல் ஆரோன் பொன்னினாலே ஒரு கன்று குட்டியை உருவாக்கிட்டான். இப்போ ஆண்டவருக்கு கோபம், மோசேக்கும் பயங்கரமான கோபம். இப்போ மோசே ஒரு காரியத்தை சொல்றான் 32:26, கர்த்தருடைய பட்சத்திலே இருக்கிறவர்கள் யார்? யாரெல்லாங்க ஆண்டவர் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12 கோத்திரத்தில் ஒரே ஒரு கோத்திரம் தான் வந்துச்சு. அது பெரிய துக்கம். உங்களுக்கு சொல்றது புரியுதா புரியலையா? ஏங்க, 12 tribes, 12 கோத்திரங்கள்ங்க. இந்த 12 கோத்திரத்திற்கும் உலகத்தின் பார்வையில் அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் தேவனுடைய பிள்ளை, தேவனால பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். இப்போ இந்த கூட்டத்துக்கிட்ட, தேவனை அறிந்திருக்கிறோன்னு சொல்ற கூட்டத்துக்கிட்ட ஒரு மனுஷன் சவாலா சொல்லுகிறான், கர்த்தருடைய பட்சத்துல யாரெல்லாம் நிக்கிறீங்கன்னு கேட்டா ஒரே ஒரு கோத்திரம் தான் வருது. இப்போ புரியல உங்களுக்கு? சபையினுடைய நிலைமை உங்களுக்கு புரியும். இன்னைக்கு இருக்கிற சபையை தான் அன்னைக்கு வனாந்தரத்துல தேவன் காண்பிச்சு சொல்றார். வேதம் சொல்லுகிறது சபையினரனே போட்டிருக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கையில். நான் ஏற்கனவே அதை உங்களுக்கோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். சபை, இந்த மொத்த சபை கிட்ட நீ ஆண்டவர் பக்கம் நிற்கிறியா அப்படின்னு கேட்டனா ஒரே ஒரு கோத்திரம் வருது பாருங்க. நிறைய நேரத்தில் கர்த்தரோட பிள்ளைங்க பேர் இருக்கும், கர்த்தரோடு இருக்கிறது இல்லை. பிரதர், நம்முடைய பேர் என்ன பிரதர்? நான் கிறிஸ்தவங்க. நீ ஆண்டவர் பக்கம் நிற்கிறேன்னு கேட்டால் நீ நம்ம என்ன சொல்லணும்? நான் ஆண்டவர் பக்கம் தான் நிற்கிறேன். இல்லை இல்லை பாருங்க,
நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம். பிரதர், நான் அக்கினி நடுவிலே போகும் பொழுது என்னை தப்புவிக்கிறதற்கு தேவன், அதே தேவன் இன்னைக்கு உயிரோட தான் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். மாறாத ஒரு ஆண்டவர் இருக்க, மாறாத அவருடைய வார்த்தை இருக்க, என்னுடைய சூழ்நிலைகளை சில நேரம் நான் சிக்கி தவிக்கிறேனே, காரணம் என்ன? கொஞ்சம் அங்கங்க ஆராய வேண்டியது அவசியம். அடுத்து 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் ஒரு பெரிய ஒரு போட்டியே நடக்குது. 18வது அதிகாரத்தில் என்ன? எலியாவுக்கும் பாகாலினுடைய தீர்க்கதரிசிகளுக்கும் என்ன போட்டி? கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா? கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா? இப்ப போட்டி வரும்பொழுது எலியா ஒரு வார்த்தை சொல்றான், இந்த பார், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றி நட. ஏதும் சொல்கிறது, சகல ஜனத்தண்டையிலும் எலியா வந்தான். பார்த்து கொஞ்சம் கோபமாவே பேசுறான். எப்பா, மட்டும் 2 நினைவால குந்தி குந்தி நடப்பீங்கப்பா. கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லியிருக்கணும்? என்ன சொல்லியிருக்கணும்? இப்போ இங்கே நான் உங்ககிட்ட சொல்றேங்க, இங்க வந்து, ஏங்க, கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வம்னா பாகாலை பின்பற்றுங்க. நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்ப்போம். என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் ஜனங்க என்ன தெரியுமா போட்டிருக்குது? ஜனங்கள் ஒரு வார்த்தையும் சொல்லலன்னு போட்டிருக்கு. யார் யா நீ? கர்த்தருடைய பிள்ளைங்கிற கூட்டத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் கொண்டு வந்து அப்படியே சோதனையான ஒரு நேரத்தில் நாம் கொண்டு வந்து நிறுத்தப்படுவோம். அது எந்த சோதனையாகவும் கூட இருக்கலாம். பின்னால் அவங்களெல்லாம் பார்க்க போகிறோம் பாருங்க. சூழ்நிலையில் எதுவாக இருந்தாலும் தேவனுக்கு என்று வைராக்கியம் பாராட்டுகிற தேவ பிள்ளைகள் தான் இந்த தானியலில் போற்றப்பட்டிருக்கிற 4 பேர். முதலாவது, தேவனுக்கென்று அவர்கள் பாராட்டின வைராக்கியம். பிரதர், இன்னைக்கு அக்னி சூழலில் நான் போகிறது போல இருக்குது பிரதர், அல்லது என் சூழ்நிலையில் மாறாது போல இருக்குது. இன்னைக்கு நான் சொல்கிற செய்தியை தயவு செய்து இருதயத்தில் பதிச்சுக்குங்க. ஒரு குறிப்போடு முடிச்சா கூட பரவாயில்லை. நான் கொஞ்சம் நல்ல விளக்கமாக உங்களுக்கு சொல்லிடணும்னு நான் விரும்புகிறேன். பாருங்க, தேவ பிள்ளைகள் இந்த 4 பேரும், தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இந்த 4 பேரும் எப்படி தேவன் மேல் அவர்கள் அன்பாக இருந்திருப்பார்கள், வைராக்கியமாக இருந்திருப்பார்கள். நீங்க 1வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுதே எப்படி தெரியுமா துவங்குது? நான் 3வது அதிகாரத்தில் பேசியிருக்கணும், இன்ட்ரோடக்ஷனாக சொன்னேன். ஆனாலும் இதை கவனிக்காம 3வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு அது புரியவே புரியாது. 1வது அதிகாரம் எப்படி தெரியுமா தொடங்குது? யூதாவின் ராஜாவாகிய யோயாகிம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாகிய யோயாக்கிமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களை சிலவற்றையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினையார் தேசத்தில் உள்ள தன்னுடைய தேவன் கோயிலில் கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள்ள வைத்தான். 3வது வசனம், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையில சேவிக்க திறமையுள்ளவர்களாகி சில வாரிவர்களை கொண்டு வரவும். அதுக்கு பின்னால கொண்டு வந்து அவங்களுக்கு கல்தேருடைய பாஷைகள்லாம் கற்றுக் கொடுக்கணும்னு ராஜா கட்டளை கொடுத்தானா. யோசிங்களேன், நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஏசிக்கார அனுப்பட்டுமா? பாபிலோன் ராஜா எப்பா நல்ல வாலிபர்களை கொண்டு வர்றதற்கு எப்படி இந்த சிஎஸ்கே டீமை கூட்டு போகிறதுக்கு நல்ல பஸ்ஸை அனுப்புகிறானே, அந்த மாதிரி ஒரு பஸ்ஸை அனுப்பி அவங்களெல்லாம் கூட்டிட்டு வான்னு சொல்லிலாம் அனுப்பலை. அவர்கள் கைகளிலே கால்களிலே சங்கிலிகள் போடப்பட்டவர்களா. இன்னும் கேட்டிங்கன்னா அன்னைக்கு சிறையிருப்பாக கூட்டு போனவங்கலாம் நிர்வாணமாக கூட்டிகிட்டு போனாங்க. நிர்வாணமாக கூட்டிகிட்டு போனாங்க. நாயை விட கேவலமாக நடத்தி தான் கூட்டிகிட்டு போனாங்க. இப்படிப்பட்ட சிறையிருப்பிலிருந்து வந்த கூட்டத்தில் தான் கொஞ்சம் பேரை ராஜா நல்லா படித்தவங்களா நல்லா அழகாக இருக்கிறவங்க நம்ம அரண்மனைக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளே கொண்டு வர சொல்கிறான். இப்போ தேவன் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. தேசத்துல மாபெரும் அழிவு, நிந்தை, அவமானம், இப்படித்தான் தொடங்குதே இந்த அதிகாரம். பிரதர், இந்த 4 பேரும் சூழ்நிலைகள் எல்லாம் சரியா இருக்கும் பொழுது தேவனுக்குன்னு வைராக்கியம் பாராட்டல. அழிவு இருந்துச்சு கண்களுக்கு முன்பாக. வேதம் சொல்கிறது, எந்த தேவனை இவர்கள் நம்பி இருந்தார்களோ அதே தேவன் இந்த ஜனத்தை சத்துருவுக்கு ஒப்பு கொடுத்தார். நமக்கு ஒரு தலைவலி வைத்தொலியே தாங்க முடியல. ஐயோ, கர்த்தர் மறந்துட்டார். இவன் கண்ணுக்கு அங்க பெரிய அழிவு. வந்த ராஜா எல்லாரையும் வெட்டி போட்டான், பொருட்கள் எல்லாம் சேதப்படுத்தினான்.
கண்களுக்கு முன்பாக இந்த 4 வாலிபர்களுடைய கண்களுக்கு முன்பாக அவர்களை போல வாலிபர்களும் அப்படியே கொண்டு வரப்படுறாங்க. எத்தனை பேர் கொண்டு வந்தாங்களோ அப்படிப்பட்ட ஜனங்க நமக்கு தெரியாது. உதாரணத்திற்கு 3ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும், ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல ரொம்ப நல்ல உயர் ஜாதின்னு வாங்கல அந்த மாதிரி, சரியா? ஆமா, ராஜகுலத்தார்களும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும், ஒரு பெரிய கும்பலே அப்படி கூட்டிட்டு வர்றான். 6ஆவது வசனத்துல பாருங்க, அவர்களுக்குள், ஆமா அவர்களுக்குள், அந்த பெரிய கூட்டத்துக்குள்ள ஒரு 4 பேர். அப்படி இந்த 4 பேரும் ஆண்டவர் எங்களை மறந்த பிறகு நான் ஏங்க அவருக்கு வாழணும் அப்படி நமக்கு ஒரு நினைப்பு வருமா வராதா? சொல்லுங்க பாருங்க. பாங்க, நானும் பிரதர் ஜான்சனும் ஃப்ரெண்டு. இப்போ அவருக்கு நான் எல்லா காரியத்திலும் உதவியாக இருக்கிறேன், அவரும் எனக்கு எல்லா காரியத்திலும் உதவியாக இருக்கிறார். இப்போ அவர் என்ன வந்துட்டு போ உன்னை யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டார், அல்லது நான் சொல்லிட்டேன். இப்போ அவர் என்ன ரியாக்ட் பண்ணுவார் சொல்லுங்க பார்ப்போம்? உனக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது, நான் என்னதுக்கு உனக்கு பிரியமாக வாழணும். அல்லது நான் நினைப்பேன் உனக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, உங்களை எந்த விதத்தில் என்னால் ஹர்ட் பண்ண முடியுமோ நான் ஹர்ட் பண்ண ஆரம்பிப்பேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் ஒரு நாள் அப்படி நினைக்கவே இல்லை. பாருங்க, இப்போ யோசிச்சு பாருங்க, என்னுடைய கலாச்சாரம் என்னவோ எல்லாம் போச்சு, என் குடும்பம் போச்சு, நான் படிச்சுக்கிட்டு இருந்த அந்த பேக்ரவுண்டு போச்சு, தேவ பிள்ளைகள் சொல்லக்கூடிய அந்த நல்ல ஐக்கியமும் போச்சு. இப்பொழுது பாபிலோனில் வந்து சேர்றாங்க. பைபிள் ஸ்காலர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பாபிலோனில் இப்படிப்பட்ட ராஜாக்களுக்கு உதவியாக நிற்கிறதற்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னா 14 வயசுலேருந்தே அவங்களுக்கு ட்ரைனிங் தொடங்கணும். அப்படின்னா தானியேல், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த 4 பேரும் 14 வயதிலேயே பாபிலோனுக்கு சிறை இருப்பாய் கொண்டு போகப்பட்டவங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு 14-18 வயசு பிள்ளைங்களோட பக்கத்துக்கு அனுப்புறதுக்கு பார்த்து அனுப்பிட்டுருக்குறோம். இந்த 4 பேரையும் அனுப்பிச்சாச்சு. இப்போ 3 வருஷம் அங்கே ட்ரைனிங். ராஜாவோட அரண்மனை எத்தனை வருஷம் ட்ரைனிங்? 3 வருஷம். தானியேலும் அவனுடைய ஸ்நேகிதர் நல்ல டீனேஜ் வயசு. இப்போ நாடு கடத்தப்படுறது அல்லது சிறையிருப்பாக கொண்டு போகிறதுன்றது கொடுமையான அனுபவம். அதை விட பெரிய கொடுமை, இப்போ பேரையே மாற்றியாச்சு. அப்படி எடுங்க பார்ப்போம். அவங்களுக்கு வந்த சோதனை அல்லது பிசாசு எப்படிலாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் செயல்படுறான் பாருங்க. தானியேல் அப்படின்ற பேருக்கு அர்த்தம் தேவன் என்னுடைய நியாயாதிபதி. God is my judge. தேவன் என்னுடைய நியாயாதிபதி. இப்போ அவனுக்கு என்ன தெரியுமா பேர் கொடுத்தான்? பெல்ஷாத்சார். பெல்ஷாத்சார்னா பாகால் என்னுடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொள்வானாக. கவனிங்க. ஓ ஆண்டவரே, தானியேலை சிங்கக்கபில காத்தீரே ஆண்டவரே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னி சூளையில காத்தீரே ஆண்டவரே. ஆண்டவர் கேட்பாரு, அவங்கிட்ட கொஞ்சம் எதிர்பார்த்தா எல்லாத்தையும் செஞ்சான், நீ என்னத்தை செய்யற சொல்லு பார்ப்போம், என்னத்தை செய்யற சொல்லு பார்ப்போம். பிசாசு இப்ப அவங்களுடைய அடையாளத்தையே மறைக்க பார்க்கறான். அவன் பேர் என்ன? தேவனுடைய நியாயாதிபதி. இப்ப சொல்லிட்டான், பாகால் இவனுடைய வாழ்க்கை காத்துக்கொள்வானாக மாத்தியாச்சு. இப்ப அனனியான்ற பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? The Lord is gracious. கர்த்தர் கிருபையுள்ளவர். இவனுக்கு என்ன தெரியுமா பேரை கொடுத்தாங்க? சாத்ராக்ன்ற பேரை கொடுத்தாங்க. என்ன தெரியுமா? அகு இஸ் எக்ஸால்டட். அகுனா சந்திர கடவுள், மூன் காட். அந்த அகு உயர்த்தப்படுவானாக. அடையாளத்தை மறைக்கிறான் பாருங்க பிசாசு. மீஷாவேலுக்கு பேர் என்ன தெரியுமா? தேவன் எப்படிப்பட்ட தேவன். இப்ப பேரை மாத்தியாச்சு, மேஷா. அகு எப்படிப்பட்டவர். அடுத்தது அசரியா. அசரியாவுக்கு ஆபேத்நேகோன்னு பேரை மாத்திட்டான். அசரியான்னு அர்த்தம் the Lord has helped. ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சாருங்க. ஆபேத்நேகோன்னா நபு அவருடைய ஊழியக்காரர். நபுனா அன்னைக்கு இருந்த, இங்க கல்விக்குன்னு ஒரு கடவுள் இருக்குது, அந்த மாதிரி பாபிலோன்ல கல்விக்குன்னு ஒரு கடவுள் இருந்துச்சு, நபு. இப்ப சொல்லியாச்சு, அவருடைய ஊழியக்காரர். இப்ப பேரையே மாத்தியாச்சு. பேரை மாத்தியாச்சு, இடத்த மாத்தியாச்சு, பின்னணி மாறிடுச்சு, மொத்த அடையாளம் மாத்திடுச்சு. வாலிப பிள்ளைங்க கவனி, வாலிப பிள்ளைங்க கண்டிப்பா உங்களுடைய மனசுல நீங்க எழுதிக்கணும், தேவன் உங்களுடைய வாழ்க்கையில என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறபடினாலதான் எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு எதிராக பிசாசு கொண்டு வந்துகிட்டே இருப்பான். நீங்க நினைப்பீங்க, ஏங்க அவனும் கிறிஸ்தவன் தானங்க, அவன் லைஃப் நல்லா ஸ்மூத்தா போயிட்டே தானே இருக்குது, என் சொந்தக்காரன் இருக்கிறான், அவன் லைஃப்ல பாத்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா வந்துகிட்டே இருக்குது,
ஆனால் நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், அவனும் கையில் டெய்லி பைபிள் வாசிக்கிறான், நானும் டெய்லி பைபிள் வாசிக்கிறேன், அவனும் ஜெபிக்கிறதா சொல்கிறான், நானும் ஜெபிக்கிறதா தான் சொல்லிட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒன்றும் மாறலை, அவன் வாழ்க்கையில் மாறிட்டே இருக்குது. அவன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லா மாறதுனால என்னை கொஞ்சம் ஏளனமாக பார்க்குறான். என்னை பார்க்கும் பொழுது எனக்கும் ஆண்டவருக்கும் ரொம்ப ஐக்கியம் இருக்குது, உனக்கு ஆண்டவருக்கும் சரியே இல்லை, நீ வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு என்ன பார்க்கறது போல இருக்குதே. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் கண்டிப்பாக அப்படி சொல்லியிருக்கலாம் பாருங்க. எல்லாம் மாறியாச்சு, எல்லாத்தையும் ஒன்றுன்னா பிசாசு பிடுங்குறான். பிரதர், ஒருவேளை அப்படி நினைச்ச மற்றவங்களை குறித்து ஆண்டவர் இங்கே எழுதலை, ஆனால் அந்த 4 பேரை பற்றி மாத்திரம் கண்டிப்பாக எழுதிட்டார். ஏன் தெரியுமா? எல்லா சூழ்நிலையிலும் நான் கர்த்தருக்குன்னு வைராக்கியமாக வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அதே சூழ்நிலையில் அவர்களும் வாழ்ந்தார்கள். ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமேன். பாருங்க, பிசாசு ஒரே நாளில் நம்முடைய வாழ்க்கையில் சறுக்கிறதற்கு கொண்டு வரவே மாட்டான். ஒரே பிளானு, ஆனால் ஆளு ரூபத்தை மாத்திரம் அப்படியே மாற்றிக்கிட்டே இருப்பான். உதாரணத்திற்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது நல்லதாக இருக்கும். ஆண்டவர் இயேசு இப்போ ஞானஸ்நானம் எடுக்கிறார். எடுத்துட்டு வேதம் சொல்லுகிறது, அவர் சோதிக்கப்படும்படி வனாந்தரத்திற்கு பரிசுத்த ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டார். பிசாசு முதல்ல எப்படி தெரியுமா சொன்னான்? டைரக்டாக வர்றான். இப்போ பிசாசு டைரக்டா ஆண்டவரை பார்த்து, இஃப் thou art son of God, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். அதுக்கு முந்தின அதிகாரத்தில் தான் எல்லாரும் பார்க்கத்தக்கதாக, நீ இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே பிரியமா இருக்கிறேன், நீர் என்னுடைய நேசகுமாரன், பிதா சாட்சி கொடுத்துட்டார். இப்போ அடுத்த அதிகாரத்தில் சொல்றான், இஃப் thou art son of God, ஆண்டவர் சொன்னார் பாருங்க. அப்பா இப்போ சாத்தானே, உலகத்திலே மானம் கெட்டம் ஒருத்தர் இருப்பான், அவன் பிசாசு தான். நம்மளாம் ஒரு வீட்டில் சீன்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் வீட்டில் கால் வைக்கிறதுக்கே யோசிப்போம். நீங்கள் அடித்து துரத்துனா கூட பாருங்களேன், அவன் வேற ரூபத்தில் வருவான். எப்படி தெரியுமா வந்தான்? இப்போ ஃப்ரெண்டு ரூபத்தில் வந்தான். மத்தேயு 16 அதிகாரத்தில் ஆண்டவர், நம்ம எருசலேமுக்கு போக போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பாடுகள்லாம் படணும், மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றணும், இப்படி பேசி இருக்கும் பொழுது பின்னால் அப்படியே பேதுரு வந்தான். ஆண்டவரே, இப்படிலாம் நமக்கு நேரிடக்கூடாது, அப்படிலாம் நடக்காது, அவரை கடிந்து கொண்டான் பிறகு ஆண்டவர் சொன்னார், பின்னால போ சாத்தான்ட்டார். டபால் எங்க தெரியுமா? ஊழித்து தொடங்கும் பொழுது டைரக்டா பேசினவன் இப்ப சைட்ல நம்ம மேல அக்கறை இருக்கிற ஃப்ரெண்டு மாதிரி வருவான். நாமளும் சொல்லுவோம், ஐயோ ஃப்ரெண்டு மனசு நோகம் அடிச்சிடவே கூடாது, பரவாயில்லப்பா பரவாயில்ல, நீ ஒரு கை போட்டால் நான் ஒரு கை போட்டுக்கலாம், ஃப்ரெண்டை விட்டுரும். என் மேலே இந்த ஃப்ரெண்டை மாதிரி அக்கறை உள்ளவன் உலகத்தில் யார் இருப்பான்னு சொல்லு பார்ப்போம். பேதுரை குறித்து சொல்லும்பொழுது, ஆண்டவரே நீங்கள் எங்கே போனாலும் அவங்க பின்ன ஃபாலோ பண்ணுவோம், ஆண்டவரே நீர் எங்கே மருவமலைக்கு போகிறீர், அங்கே நான் வருவேன், ஆண்டவரே வேற எங்கே போனால் செத்து போன பிள்ளை உயிரோடு இருப்பேன்னா அங்கேயும் பக்கத்தில் நான் இருப்பேன், ஆண்டவரே. அந்த பேதுரு சொல்கிறான் இப்போ, ஆண்டவரே இப்படிலாம் நமக்கு நடக்கக்கூடாது, நான் நீர் பேசுறீர் பேசுறீர் இப்படி சொன்னோட நமக்கெல்லாம் உருகிறோம் தெரியும்ல. அப்படியே அக்கறை உள்ளவங்க மாதிரி பேசுவாங்க. என்ன பேசுற நீ? பேதுரு கூட ஆண்டவர் அப்படிதான், என்ன பேசுறீர், என்ன பேசுன்னு தெரியுதா, வாயில போட்டுக்கோ. ஆண்டவர் சொன்ன, பின்னால் போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவில்லை சிந்தியாம மனுஷன் மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற, போ பின்னால. சரி, இதோட விட்டானா அங்கேயும் போல. இப்போ டைரக்டா வந்தவன் ஃப்ரெண்டா வந்தான், இப்போ சிலுவையில் தொங்குறார் லாஸ்ட் மினிட். அப்போவாது லைட் அசைஞ்சு பார்ப்போம், நீ தேவனுடைய குமாரனே ஆனால். அந்த வசனம் சொல்லுது, மத்தேயு 27 அதிகாரம் 39-40 வசனங்கள்ல, அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை எடுத்து 3 நாளைக்குள்ள கட்டுகிறவனே, உன்னை நீ ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனே ஆனால். If thou art son of God, come down, இறங்கி வா. ஆண்டவர் இப்போ புலம்பலாம் இல்லை, அவனை கண்டுக்கவே இல்லை. 2 முறை பேசி பார்த்தாரு, 3ஆவது முறை பேசாமல் இருந்துறது நல்லது. சில பேர்லாம் பதில் கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், பைபிள் சொல்லுது, மூடனுக்கு அவனுடைய மதீனத்தின்படி மறு உத்தரவு கூடுன்னு போட்டிருக்கு. அடுத்த வசனத்தில் அவனுடைய மதீனத்தின்படி மறு உத்தரவு 2ஐயும் நம்ம லைஃப்ல சில நேரம் அப்ளை பண்ண வேண்டியிருக்கு. அப்படி ஒண்டி கொண்டு அப்படி நின்றுகிட்டே இருக்கக்கூடாது பாருங்க, நிற்கவே கூடாது. அவ்வளோதான். எந்த சூழ்நிலையிலும் எந்த ரூபத்தில் பிசாசு வந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன், தானியேலும் அவருடைய சிநேகிதர்களும் எதிர்த்து நின்னே தீர்மானம் தீர்மானம் எடுத்தாங்க பாருங்க. பிரதர், இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை நம்ம உள்ளத்தில் எடுக்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் இதை விரும்புகிறார்.
ஆண்டவர் உங்களையும் என்னையும் எல்லா சூழலிலும் சாட்சியாக நிறுத்தும்படி தான் அழைத்திருக்கிறார். அதற்கு தேவையான கிருபையில கொடுக்கிறாரு, வல்லமையும் கொடுக்கிறாரு. இப்போ அடுத்து ஒரு காரியம் வந்துச்சு. தானியேல் 1வது அதிகாரத்தை எடுங்க. இப்போ பேரெல்லாம் மாற்றியாச்சு, அடையாளத்தை அழிச்சாச்சு, பின்னணி மாறிடுச்சு, டெக்ஸ்ட் புக் மாறிடுச்சு, எல்லாம் மாறியாச்சு, படிப்பு மாறிடுச்சு. எபிரேய லாங்குவேஜுக்கு பதில் இப்போ கல்தையருடைய பாஷை உள்ள வந்துடுச்சு. நம்ம தமிழே இங்கிலீஷ் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க பாருங்க, கொடுமை. இப்போ கல்தையர் பாஷை உள்ள வந்துடுச்சு. தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. இப்போ அனனே மிஷாவெல்லாம் நமக்கு வர்றதில்ல, நமக்கு சாதாரண வர்றது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தான் வரும். கவனிங்க, இப்போ அடுத்தது எல்லா வெளிப்புறமான அடையாளங்களும் மறந்துடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் கவனி, நீ எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், உன் காரியம் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும்னு விரும்பினான்னா அன்னைக்கு தானியேல் அவனோட சிநேகிதர்கள் செஞ்ச இந்த காரியம் வேணும். எடுங்க பார்ப்போம். 7வது வசனம். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்ஷத்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரேயாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மறுபெயரிட்டான். 8வது வசனம். தானியேல், ஏன்னா இப்போ ராஜா கட்டளை கொடுத்துட்டான். வந்தது கவனிங்க, ராஜா கட்டளை. 5வது வசனத்தை பாருங்க. ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். கட்டளை பிறந்த பிறகு 8வது வசனத்தை பாருங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன்னுடைய இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு டிசைட் பண்ணிட்டாங்க 4 பேர். இந்த பாருப்பா, என்ன வந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, உலகத்தினாலே நாம் தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது, தீட்டுப்படுத்தி கொள்ளவே கூடாது. அடுத்து பாருங்க, சோதனை இப்போ சாப்பாட்டில் வருது. ஏதேன் தோட்டத்தில் எங்கே வந்துச்சு? ஆமாம், இந்த கிறிஸ்டியன் டிசிப்ளின் ஒன்று சொல்லுவாங்க பாருங்க, இது அப்பப்போ பேச வேண்டியிருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்த பிறகு எல்லாத்துலேயுமே ஒரு டிசிப்ளின் இருக்கணும் பாருங்க. தூங்குறதுல ஒரு ஒழுக்கம் இருக்கணும், கரெக்டா? ஆமாம், சில பேர் கேட்டால் சொல்கிறது, எப்போ நான் தூங்குவேன், எப்போ நான் எழுந்திருப்பேன், 1 மணிக்கும் பேய் மாதிரி சுற்றிட்டு எழுகிறது. காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? ஒரு 12 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். 12 மணிக்கு எழுந்து அதிகாலையில் திருமுகம் தேடின்னு பாடுவேன். ஆண்டவர் சொல்ல, இது தேரவே தேராத கேஸ். நான் வாலிப பிள்ளைகள் கூட அன்னைக்கு சொன்னேன், எத்தனை பேர் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. போன வாரம் கூட அதை தான் நம்ம 1ஆம் தேதி கூட அதை தான் நம்ம பார்த்தோம். 1ஆம் தேதி கூட பார்த்தோம். கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்க. அது கிறிஸ்டியன் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். எல்லாம் சகலம் நல்லொழுக்கமாக கிரமமாயும் செய்யப்பட கடவுது. டைம் மேனேஜ்மெண்ட் உங்களால் பண்ண முடிஞ்சால் கரெக்டாக பண்ணிக்கங்க. சாப்பாடு விஷயத்தில் அதே மாதிரி தான், கிடைக்கிறதெல்லாம் கண்ட இடத்தெல்லாம் போடக்கூடாது. அதை பாருங்க, வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும், வசனம் தான் எல்லாம் பரிச்செல்லாம் எழுத்துறீங்களா, அப்புறம் என்ன? கிறிஸ்தவர்கள் அல்லது கிறிஸ்துவனுடையவர்கள் தங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைஞ்சிருக்கிறாங்களா? இப்போ ஒரு கேள்வி. நீங்க நினைப்பீங்க, ஆசை இச்சன் உடனே நீங்க வேற எதையோ நினைச்சிட்டு இருப்பீங்க, உண்மையா இல்லையா? ஆசை இச்சன் உடனே ஐயோ அது பாவம், விபச்சாரம், வேசித்தனம், அதெல்லாம் கிடையாது. உங்க மாம்சம் எதெல்லாம் வேணும்னு டாக்டர் சொல்லியிருப்பார். உனக்கு சுகர் இருக்கு, நீ சக்கரை போட்டு காப்பி குடிக்காத, ஸ்வீட் எடுக்காதன்னு சொல்லியிருப்பார். கரெக்டாக அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்டு பாக்ஸ் நம்ம வீட்டுக்கு வரும். அப்படி எடுத்தன உங்கள் ருசி நாவிலே தாண்டவம் ஆடும். இவங்க நம்மகிட்ட சொல்லுவாங்க, ஸ்தோத்திரத்தோடு புசிக்கப்படுமானால் ஒன்றும் எல்லாம் பரிசுத்தமாக்கும் பிழம்பதை அப்படி எடுத்து அப்படி. அப்புறம் கர்த்தர் ஏன் தான் சோதிக்கிறாருன்னு தெரியல, 450 சுகர் இருக்கு பிரதர்.
ஆசையை சிலுவையில் அரண் தானே சொல்லியிருக்கிறார். நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி பண்ணுறது பாவம், இப்படி பண்ணுறது பாவம். வசனம் சொல்லுது, மாம்சம் எதெல்லாம் இச்சிக்குதோ பாவம் எங்கேருந்து தொடங்குச்சு? ஏவல் எங்கே போய் விபச்சாரமாக பண்ணா? ஒன்றும் பண்ணலை, சாப்பாட்டில் இருந்தால் ஜஸ்ட்டு தொடங்குச்சு. வேதம் சொல்லுகிறது அது பார்க்குறதுக்கு இன்பமாக இருந்துச்சு, அப்படியே ஆமாம் எல்லா இச்சையும் தூண்டுற மாதிரி இருந்துச்சு, போச்சுது வந்துச்சு. சிம்பிள் பிரதர். நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்டவர் எந்த இடத்துல உங்களுக்கு எனக்கும் பரிச்சை வைக்கிறாருன்னே தெரியாது. பிசாசு அதே மாதிரி தான், எந்த விதத்தில் உங்களுக்கு எனக்கும் சோதனை கொண்டு வர்றான்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் அதை தாண்டி செல்லும்படி ஜெயிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இவங்க பாருங்க, இப்பொழுது ஒன்று சாப்பாடு தானே பிரதர், இதில் என்ன பிரதர் இருக்கு? எல்லாரும் சாப்பிட்றாங்க. என் கூட சிறையிருப்பாய் கொண்டு வந்து வரப்பட்டவர்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் ஏங்க சாப்பிடக்கூடாது? லேவியராகமம் 11வது அதிகாரத்தில் வாசிங்கன்னா ஆண்டவர் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. மாத்திரமல்ல, அன்னைக்கு பாபிலோனிலே பெல் மெர்தெக் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு தெய்வம், பாபிலோனிய தெய்வத்திற்கு எல்லா சாப்பாட்டையும் அவர்கள் படைச்சிட்டு தான் கொடுக்கறது வழக்கம். இப்போ இந்த பெல் மெர்தெக்கு அதே மாதிரி தான் ராஜாவினுடைய போஜனம் வந்துச்சு. இவன் பார்த்தான், கர்த்தரை சேவிக்கிறேன்னா பட்னியாக கிடந்தாலும் கிடப்பேனே தவிர இவைகளாலே என்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று எங்கே தெரியுமா தீர்மானம் பண்ணா? ஏன்னா என்னுடைய வெளியடங்கமை அடையாளம்லாம் மறைஞ்சிருச்சு பிரதர். நான் என்னுடைய இருதயத்தில் தீர்மானம் சரியாக இருக்குமே ஆனால், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் நீங்கள் மனசை பதிச்சுங்க, உன் இருதயத்தில் கர்த்தருக்கு பிரியமா நீ வாழணும்னு விரும்பினா உன்னை எந்த சூழ்நிலையில கொண்டு போய் வச்சாலும் நீ அவருக்கு பிரியமா தான் வாழ்வியை தவிர, வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான், செய்ய முடியும். பாருங்க, இவர்கள் ராஜா கட்டளை போட்டாச்சு, எனக்கு ஒரு வழியே இல்லை. நீங்க தேவனுடைய கட்டளைகள் கீழ்ப்படிவீர்களே ஆனால் தேவன் மனிதர்கள் கண்களில் உங்களுக்கு தானாகவே தயவு கிடைக்க பண்ணுவார். நமக்கு தான் ஆசையே இல்லையா? பல பேர் பாருங்க, சண்டே சர்வீஸுக்கு வரணும், ஐயோ இன்னைக்கு வேலைக்கு போகணும் தான். நீங்கள் வரணும்னு ஆசை உண்மையில் இருந்து நீங்கள் போயிட்டு கொஞ்சம் ஹையர் அஃபீஷியல்கிட்ட 4 முறை கேட்டிங்கன்னா அவன் தானாகவே தயவு கிடைக்கும்படி தேவன் செய்வார். ஒரு இலையில் சொல்லுவோமா? நான் நேற்று யோசிச்சு பார்த்தேன். சில நேரத்தில் பாருங்கள், தேவ பிள்ளைகள் கூட இருதயத்தை கடினப்படுத்திடலாம். ஆனால் மனுஷங்கள் கண்களில் கர்த்தர், புறஜாதிகள் கண்களில் நமக்கு கண்டிப்பாக தயவு கிடைக்க பண்ணுவார். தெரியுமா? உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? நீங்கள் பாருங்கள், யோசேப்பினுடைய சகோதரர்கள் முழு பகையை அவனை பகைத்தார்கள். ஆனால் அங்கே போனால் போத்திபார் கண்களில் தயவு கிடைச்சதுன்னு போட்டிருக்கு. அங்கே கொண்டு ஜெயிலில் போட்டு யோசேப்பை போட்டாங்கன்னா சிறைச்சாலைக்காரனுடைய கண்களில் தயவு கிடைச்சுன்னு போட்டிருக்குது. தாவீதோடு இருந்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள்னு சொன்னவங்கலாம் பகைச்சாங்க, ஆனால் ஆகீஸ் ராஜாவுடைய கண்கள் அவனுக்கு தயவு கிடைச்சதுன்னு போட்டிருக்கு. தானியலுக்கு கிடைச்சது தயவு கிடைச்சது, கூட இருந்தவங்களோட தயவு கிடைச்சதோ இல்லையோ. புறஜாதியான் கண்களில் தயவு கிடைச்சது. எஸ்தருக்கு வேற எங்க தயவு கிடைச்சதோ இல்லையோ. அவளை ராஜாவுக்கு கன்னி மாடத்திற்கு என்று ஆயத்தப்படுத்துகிற ஏகாயினுடைய கண்களில் எஸ்தருக்கு தயவு கிடைச்சது. உங்களுடைய வழிகளும் என்னுடைய வழிகளும் தேவனுக்கு பிரியமாய் வாழணும்னு ஒரே ஒரு தீர்மானத்தை மாத்தன இருதயத்தில் பண்ணிக்கிட்டா போதும். பாருங்க, தானா எல்லாருடைய கண்களையும் ஆண்டவர் நமக்கு தயவு கிடைக்க பண்ணுவார். ஒரு அழிலே சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இந்த தானியேலும் அவனுடைய சிநேகிதர்களும் ஒன்றை மாத்திரம் உறுதியாக மனசில் பதிச்சுக்கிட்டாங்க, தேவனுடைய திட்டம் என் வாழ்க்கையில் இருக்குது, இதற்கென்று தேவன் வைத்திருக்கிற விலை ரொம்ப பெருசு, இடையில என்ன சீப்பாக நான் விற்று போடவே மாட்டேன். ஒவ்வொரு முறையும் நான் பாவத்தில் விழும் பொழுது அல்லது தேவனை மறுதலிக்கிற சூழ்நிலை என் வாழ்க்கையில் வரும் பொழுதெல்லாம் நான் என் வாழ்க்கையில் அவரை மறுதலிப்பேனே ஆனால், அல்லது தேவன் எதை செய்யாதேன்னு எனக்கு உணர்த்தி நான் அதை செய்வேனே ஆனால், இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு வேலை நம்ம எல்லாருக்குமே தான், எனக்குன்னு சொன்னோன்னு நினச்சிடாதீங்க, நம்ம எல்லாருக்குமே ஒரு வேலை ஒன்று வச்சிருக்கிறார். எப்பா இவனோட வேலை 1 கோடி ரூபாய். எப்போ தெரியுமா? நான் எங்கே தொடங்கி நான் எங்கே முடிக்க வேண்டும் என்று தேவன் திட்டம் வச்சு நான் எங்கே முடிக்கிறேனோ அப்போ தான் அந்த வேலை. நான் நடுவில் இறங்கினேன்னா என் வேலை 10,000. சாத்தான் சொல்லுவான், இது பாதியிலே போட்ட கேஸு, இது 10,000 கொடுத்தா போதும் போ. தானியேல் அவனுடைய சிநேகிதர்களுக்கு நான் சொல்கிறேன், தேவன் என்ன விலைக்கரையன் டேக்கு கட்டினாரோ கடைசி வரைக்கும் அந்த மதிப்பு குறையாமல் இருந்துச்சு. பாருங்க, ஒரு அலையிலே சொல்லுவோமா? உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கை அப்படி தான் இருக்கணும். உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கை அப்படி தான். சும்மா எடையை எல்லாவற்றிலும் நம்ம விற்று போடுகிறவர்களாக எந்த விதத்திலும் காணப்படுவோமே ஆனால், ஆண்டவரே நீர் அவர்களை தப்புவித்தது போல என்னையும் தப்புன்னு சொல்லி பேசுறதுக்கு நமக்கு ஒரு நாளும் உரிமையே கிடையாது. ஒரு நாளும் உரிமையே கிடையாது. கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும்.
பாருங்க, இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்குது? உலகம் சொல்லணும் என்ன போல வாழணும். சமீபத்தில் ஒருத்தங்கிட்ட பேசும்பொழுது சொன்னாங்க, அவங்க பையன் சோஷியல் ட்ரிங்கிங்கில் ஒன்று மாட்டிக்கிட்டானா. என்னது? குடிக்கிறது சாராயம், இதில் சோஷியல் ட்ரிங்கிங். சோஷியல் ட்ரிங்க் அப்படி சேரலை அப்படின்னா அவன் சொல்கிறான், நீ என் கூட சேர்ந்து பாவம் செய்யலைன்னா நீ எல்லாம் முட்டாள், யூஸ்லெஸ்ன்னு சொல்கிறான். அன்னைக்கு நான் நினைக்கிறேன், தானியலோடு இருந்தவங்கலாம் சொல்லியிருப்பாங்க, ஏய் முட்டாளாடா நீ, இவ்வளவு டெய்லி அந்த 3 ஸ்கோர் மீல்னு சொல்லுவாங்க, அவ்வளோ கிடைக்குது உனக்கு, டெய்லி பொஃபேல அங்கே அடுக்கு அடுக்கும் பொழுது நீ மாத்திரம் தனியாக போயிட்டு தீட்டுப்படுத்தலாகாதுன்னு சொல்லி உன்னை மட்டுப்படுத்திக்கிட்டியே. பிரதர், தேவன் ஒரு நாள் முகத்தை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். தேவன் உங்களுடைய என்னுடைய தேவனாக இருப்பாரே, ஆனால் கடைசி வரைக்கும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாக இருப்பதற்கு நான் கண்டிப்பாக நம்மை விட்டு கொடுத்து தான் ஆகணும். ஆமென். உலகம் சொல்லும் நான் செய்கிறது நீ செய்ய. யோசிச்சு பாருங்க. அதனால தான் ரோமர் 12:2 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்கிறார், வாசிங்க அந்த வசனத்தை. நான் சொல்லிடுவேன், ஆனால் நீங்கள் வாசிச்சாகணும், அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அதான் ரொம்ப முக்கியம். உலகத்துக்கு ஒத்த மாதிரி வாழாதுன்னு கூட போடலை. நாம் நிறைய நேரத்தில் வேஷம் தானே போடுறோம், அப்படி தானே? வேஷம்தான் போடுறோம். உலகம் சொல்லும் நான் சொல்கிறது தான் நீ செய்யணும். ஒரு நாள் நானும் ஆட்டினாவும் ஒரு குறிப்பிட்ட துணி கடைக்கு போயிருந்தோம். அங்கே எந்த ட்ரெஸ்ஸை எடுத்தாலும் பொம்பளை பிள்ளைங்க போட்டால் முக்கால்வாசி வெளியே தெரியும். கவனிங்க, எங்கே எடுத்தாலும் அவன் திரும்ப சொல்கிறான், நான் என்ன தரேனோ அதான் நீ போடணும். கவனிக்கிறமா? பிரதர் ஃபேஷன் வெளியே போடுவான். அப்பா, உங்கள் எல்லாரையும் மாடர்ன் ஆக்குற மாதிரி தான் நாங்கள் அந்த ஷோரூமே திறந்துருக்குறோம். உள்ளே போய் பார்த்தா ஒரு ட்ரெஸ்ஸு கூட ஒழுங்காக உடம்பு மறைக்கிற மாதிரி இல்லை. நாம் நினைப்போம் இதான் பிரதர் ஃபேஷன். அவன் சொல்கிறான், நான் சொல்கிற மாதிரி நீ வாழணும். ஆண்டவர் சொல்லுவார், நான் சொல்கிற மாதிரி நீ வாழு. இன்றைக்கி நம்ம அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம் பிரதர். நான் ஒருவேளை ட்ரெஸ்ஸை பற்றி பேசுகிறேன்னு நினைக்கலாம், ஒருவேளை நான் சாப்பாடை பற்றி பேசுவேன்னு நினைக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஐடி ஃபீல்டில் இருப்பீங்கன்னா உங்கள் நிலைமை அங்கே ஏனோ எனக்கு தெரியாது. அவன் சொல்லுவான், நான் சொல்கிற மாதிரி நீ மாறு. நீங்கள் சொல்லணும், நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் என்னை வேறு பிரித்திருக்கிறார். ஒரு இடையிலே சொல்லுவோமா, நான் இப்படி தாங்க வாழ முடியும். அது எப்படி பிரதர் வாழ முடியும்? வாழ்ந்து காட்டினானே. எங்க வாழ்ந்து காட்டினான்? எங்க? ராஜாவுடைய கட்டளையே இருந்த பொழுதும் கூட அவன் வாழ்ந்து காட்டினான். வாழ்ந்து காட்ட முடியும். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு நல்ல கிருபைகளை தருவாராக. ஆமென். நான் நேற்று கூட உட்காந்து யோசித்தேன். ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே 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 கையை உயர்த்தி சொல்லிடுறோம். ஃபர்ஸ்ட் பாட்டில் லார்ட் ஐ பிலீவ் மாத்திரமல்ல, லார்ட் ஐ லிஃப்ட் யுவர் நேம் ஆன் ஹை. இந்த லார்டுனாலே என்னத்தையுமா அர்த்தம்? அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறதுக்கான அடிமை நான். அந்த இடத்திற்கு ஒருத்தர் வராமல் அவரை பற்றி லார்டுன்னு பேசுமான்னு ஆண்டவர் சொல்லுவார், நீ என்னை உதட்டினால கனம் பண்ணுற, உன் இருதயம் என்னை விட்டு தூரமாக இருக்குது. 1 பேதுரு 3:6 வாசிக்கும் பொழுது, சாதாரண மனுஷன் தன்னுடைய வீட்டுக்காரனை சாரால் ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு, இப்போ நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. சாரால் ஆபிரகாமை ஆண்டவன் லார்டு, எல்லு ஸ்மால் போட்டுக்கு லார்டுன்னு சொன்னாலாம், சொல்லிட்டு அடுத்த வசனமே போட்டிருக்கு, கீழ்ப்படிந்தால். எதுக்கு திரும்ப நான் அதை சொல்கிறேன்? நான் இயேசுவை ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே கர்த்தாவேன்னு சொல்லும் பொழுது நான் அவரிடத்துல ஒரு காரியத்தை சொல்லாமல் சொல்கிறேன். ஆண்டவரே நீர் என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லாமல் சொல்லிட்டு செய்யாமலே இருக்கிறோம் பாருங்க. அங்கே தான் கர்த்தர் துக்கப்படுத்துகிறார். பைபிள் ஒரு சம்பவம் நேற்று வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப நடுக்கமாக இருந்துச்சு. எடுங்க பார்ப்போம். லூக்கா 19 இந்த ஒரு குறிப்பிட நம்ம முடிச்சிடலாம். கர்த்தருக்கு நான் பாராட்டுற வைராக்கியம் பின்னால் பார்ப்போம். உலகம் ஏன் அவரை பகைக்குது, தேவன் எப்படி நமக்காக செயல்படுறார், 3 பார்ப்போம். லூக்கா 19 எடுங்க பார்ப்போம். லூக் சாப்டர் 19. இதில் ஒரு வார்த்தை கிறிஸ்தவங்க எங்கே தவறுறாங்க பாருங்க, அல்லது தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் எங்கே தவறுறோம் பாருங்க. 12 இருந்து நான் வாசிக்கிட்டா. லூக் சாப்டர் 19 from verse 12. பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து
அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியங்களை கொடுத்து, நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். இந்த ராத்தல் திரவியங்கள்லாம் புரியல, உங்களுக்கு புரியுற மாதிரியே நான் படிக்கிறேனே. புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரர்களை 10 பேரை அழைத்து அவர்களிடத்துல 1,00,000 ரூபாய் கொடுத்து, ஒவ்வொருத்தரத்திலும் 1,00,000 ரூபாய் கொடுத்து, நான் திரும்பி வர்ற வரைக்கும் இதை வச்சு எதனா பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு சொன்னான். 14வது வசனம். இப்போ அவனுடைய ஊரார் அவனை பகைத்து சொல்ற வார்த்தை நல்லா கவனிங்க. இவன் எங்கள் மேல் ராஜாவா இருக்கிறது எங்களுக்கு மனது இல்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார்கள். இப்போ பிரபு ஒருத்தன் இருக்கிறான், அவன் தூர தேசத்துக்கு போகிறான், ஒரு 10 பேரை கூப்பிடுறான், ஊழியக்காரங்களை கூப்பிட்டு ஒவ்வொருத்தர் கையிலையும் 1,00,000 ரூபா கொடுத்து இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணு, திரும்பி வரும்பொழுது பார்த்துக்கலாம் சொல்லிட்டு போகும்பொழுது, இப்போ ஊரில் இருக்க மற்றவங்கெல்லாம் ஒன்று சொல்கிறாங்க, என்ன தெரியுமா? நீ ராஜா தான், ஆனால் நீ ராஜாவாக இருக்கிறது எனக்கு இஷ்டம் இல்லை. நல்லா கவனிங்க. இயேசு தம்முடைய வருகை குறித்து பேசும் பொழுது பேசுகிறார். நீங்கள் முந்தின வசனத்தை வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். 11வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவர்கள் இவைகளை கேட்டு கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபமாக இருந்தபடினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர் நினைத்தபடினாலும் அவர் ஒரு ஊமையை சொன்னார்னு சொல்லிட்டு தான் பேசுகிறார். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த வார்த்தைகள். இதை இயேசுவே சொன்னார், தம்முடைய வருகை குறித்து பேசும்பொழுது பேசினார். அதனால தான் நான் சொல்கிறேன், இதெல்லாம் என்னமோ தெரில, இன்றைக்கி நம்ம ஊழியக்காரங்களும் சபையினரும் அப்படி ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. இயேசு வர்றார், இயேசு வர்றார், நம்ம எல்லாரையும் கூட்டிகிட்டு போவார். அதுக்கு முன்னாடி அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். இப்போ கவனிங்க. இப்போ 15வது வசனம். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்திலே ஒவ்வொரு 1,00,000 ரூபா வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவு என்று அறியும்படி கணக்கு கேட்கிறதற்காக அவர்களை தன்னிடத்திலே அழைத்து வர சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, நீர் கொடுத்த 1,00,000 ரூபாயினால எனக்கு 10,000 ரூபாய் லாபம் கிடைச்சது என்றான். இப்போ எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனா இருந்தபடினால் 10 பட்டணங்களுக்கு நீ கவர்னராக இருன்னு சொல்லிட்டு அவனை ஏற்படுத்திட்டான். அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, நீர் கொடுத்த 1,00,000 ரூபாயினால நான் 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சிருக்கிறேன், ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாக இருந்தான். கடைசியில் ஒருத்தர் வர்றாரு, ஆண்டவனே, நீர் கொடுத்தீரே அந்த 1,00,000 ரூபா என்ன பண்ணன்னு தெரியாம, ஐயோ நீ ரொம்ப கண்ணும் கருத்துமா எல்லாத்துலையும் இருக்கிறவர், நீர் வைக்காததை எடுக்கிறவர். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிறவரே. நான் அப்பப்போ சொல்கிறேன்ல, அதே மாதிரி தான் அவனும் சொன்னான். என்ன தெரியுமா சொன்னான்? வைக்காததை எடுக்கிறவர், விதைக்காததை அறுக்கிறவருமாகிய கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன். அதனால நீர் கொடுத்த அந்த 1,00,000 ரூபாயை ஒரு துணியில் சுற்றி அழகாக கரையும் அரிக்காமல் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் ஆண்டவனே. இப்போ 22வது வசனம் சொல்கிறத கவனிங்க. அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாய்ந்து இருக்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவர், விதைக்காததை அறுக்கிற கடினமுள்ள மனுஷன் அறிந்திருக்கிறியே, பின்ன நீ ஏன் கொண்டு போய் பக்கத்தில் பேங்க்லையாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுருந்தேன்னா அட்லீஸ்ட் 2% வட்டி கொடுத்தா கூட அது எனக்கு லாபமாக கிடச்சிருக்குமே, நான் திரும்ப வந்து அதை வாங்கியிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையில் இருக்க 1,00,000 ரூபாயை பிடுங்கி 10,000 ரூபா சம்பாதிச்சான் அவன் கையில் கூடுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நமக்கு தெரிந்தது. இதோடு முடிக்கலை. 27வது வசனம் ரொம்ப முக்கியம். எல்லாரும் தயவுசெய்து எடுங்க. இந்த ஒரு வசனம் என்ன உண்மையாகவே நேற்று இரவெல்லாம் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா தானியேலும் அவனோட சிநேகிதர்களும் பேசும்பொழுது இந்த ஒரு வார்த்தை கண்டிப்பாக பேசி ஆகணும். தானியேலும் அவனுடைய சிநேகிதர்களும் கர்த்தர் என்பதை அறிந்திருந்தபடியினாலே எல்லா சூழ்நிலையிலும் அவர் தங்களை ஆளுவதற்கு விட்டு கொடுத்தாங்க. இப்ப இயேசு ஒரு வார்த்தை சொல்றார் அவருடைய வருகையில. வாசிக்கலாமா அந்த வசனத்தை? 27வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு அல்லது நான் அவருடைய வாழ்க்கையை ஆளுகை செய்வதற்கு மனதில்லாதவர்களாகிய என்னுடைய, அவங்கள தேவ பிள்ளைகள்லாம் சொல்லலை, என் ராஜ்யத்தை சேர்ந்தவங்க சொல்லலை,
சத்துருக்கள்னு சொல்றாரு. அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து, கொஞ்சம் சத்தமா தான் வாசிங்களேன், எனக்கு முன்பாக. பயமா இருக்குல்ல கொஞ்சம்? யார் தெரியுமா? யார் தெரியுமா? நான் ஆள்வதற்கு, அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துவதற்கு யாருக்கெல்லாம் மனசு இல்லையோ அவர்கள் ஒவ்வொருவரையும், பிரதர் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ வீட்டார் ரட்சிக்கப்பட்டு, நான் ரட்சிக்கப்பட்டேன் பிரதர், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் பிரதர், நான் ஆலயத்திற்கு வர்றேன் பிரதர், ஆனால் கர்த்தர் என் மேலே ராஜாவாக இருக்கிறதுக்கு இது வரைக்கும் நான் அனுமதிக்கவே இல்லை. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் தெரியுமா? தானியேலும் அவனுடைய சிநேகிதர்களோடும் சிறைபிடிக்கப்பட்ட மற்றவர்கள் பாபிலோனில் இருந்தார்கள். இப்பொழுது அவருடைய ராஜாவாக நேபுகாத்நேச்சார் மாறினான். தானியேலும் அவனுடைய சிநேகிதர்களும் பாபிலோனில் இருந்த பொழுதும் அவர்களுடைய ராஜாவாக கர்த்தர் இருந்தார். ஒரு அலையில சொல்லுவோமா? சிம்பிளுங்க. யாரங்க தேவன் பாதுகாக்க முடியும்? யாரங்க தப்புவிக்க முடியும்? நான் உலகத்திற்கு ஒத்தபடியே அங்கங்க போய் சாய்கிற எந்த ஒரு மனிதனுக்கும் தேவன் ராஜாவாக இருக்க முடியாது. எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவன் ராஜாவாக இல்லையோ அவருடைய வாழ்க்கையில மற்ற உலக காரியங்கள் எதை கொண்டு வருதோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிக்கிட்டே இருக்கும். எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் ராஜாவாக இருக்கிறாரோ அவன் வாழ்க்கையில தான். வேதம் சொல்கிறது, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, இந்த உலகத்தினுடைய அதிபதின்னு சொல்றாரு ஆண்டவர். அப்படித்தானே? இந்த உலகத்தின் அதிபதி வர்றான், அவன் தான் இந்த உலகத்துக்கு ராஜாவா அதிகாரத்தை வச்சிருக்கிறான். அவன் என்னுடைய வாழ்க்கையில அதிகாரம் செலுத்தாமல் இருக்க வேண்டுமே ஆனால் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் அதிகாரம் செலுத்துறவராக இருக்கணும். அவருடைய அதிகாரத்தை நான் கீழ்ப்படிஞ்சவனா இருந்தேன்னா கண்டிப்பா இந்த உலகத்தின் அதிபதி என் மேல அதிகாரம் செலுத்தவே முடியாது. இதைத்தான் ஆண்டவர் சொல்றார். உலகத்தின் அதிபதி என்ன சொல்றான்? உனக்கு கொண்டு சிங்க கவியில போட்டுருவேன். ஆண்டவர் சொல்றாரு, இங்க பார், அவனுக்கு நீ ராஜா இல்லை, நான் ராஜா, நான் தப்பு வைப்பேன். இப்ப சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ராஜா சொன்னா, எரிகிற அக்கினி சூளையில கொண்டு போய் அவங்கள போடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இங்க பார், அவனுக்கு நீ ராஜா இல்லை, நான் ராஜா, நான் தப்பு வைப்பேன். சிம்பிள். நான் கிறிஸ்தவங்க, கிறிஸ்தவம் முக்கியம் இல்லை, உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் இயேசு ஆளுகை செய்கிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு என்னமோ சபைக்கு வாங்க பரலோகத்துக்கு போவீங்க, கண்டிப்பா ஆண்டவருங்க சொல்லவே சொல்லலை, நான் ராஜாவா இருக்க உனக்கு மனசு இருக்குதா இல்லையா இன்னைக்கு சொல்லிட்டு பதில சொல்லிட்டு போயிரு. வாசல் ஒரு வசனத்தை, லூக் 6வது அதிகாரம் 46வது வசனம். இந்த பர்டிகுலர் 27வது வசனத்தை சொல்லும் பொழுது ஒரு டிரான்ஸ்லேஷன், ஐ டோன்ட் வாண்ட் டு see their faces around here. அவன் மூஞ்ச பார்க்கவே விரும்பலன்றான் கர்த்தர். தங்கள் மேல் நான் ராஜாவாக இருக்க யார் விரும்பலையோ அவங்க முகத்தை பார்க்க கூட நான் விரும்பலன்றார். அது ரொம்ப கொடுமை. இப்ப வாசிங்க, இதை இன்னும் விளக்குறதுக்காக ஒரு வசனத்தை நான் சொல்லிடுறேன். லூக் 6வது அதிகாரம் 46. லூக் சாப்டர் 6 verse 46. வாசிங்க பாப்போம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? போதும் போதும் போதும். இதுதான். புரியுதா புரியலையா? இதுதான். ஒரு ஆம்பிளிஃபைட் பைபிள் சொல்லுது, why do you call me Lord Lord and do not practice what I tell you? என்னை பார்த்து கர்த்தரே கர்த்தரேன்னு சொல்லிகிட்டே இருக்கிற, நான் சொன்ன ஒன்றை கூட நீ செய்கிறதே இல்லை, கீழ்படியதே இல்லை, அப்புறம் எதுக்கு என்ன போட்டு ஆண்டவர் ஆண்டவரும் கூப்பிட்டு இருக்கிற? எதுக்கு என்ன ஆண்டவரும் கூப்பிடுற? ஒவ்வொரு முறையும் உலகம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க, சமரசம் பண்ணிக்க. ஒருவேளை நீங்களும் நானும் முழுசும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்கலாம், சமரசம் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் சில இடத்துல பார்ட்டாக சமரசம் பண்ணிப்போம். ஆபிரகாம் சாராள் விஷயத்தில் பார்வோன்ட்ட போகும்பொழுதும் சரி, அபிமெலேக்கு காரியத்திலும் சரி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டான். ஆகார் விஷயத்தில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டான். ஏசா ஒருவேளை போஜனத்துக்காக, கூழுக்காக கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க தான் செஞ்சான். தாவீது பத்சேபாள் விஷயத்தில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க தான் செஞ்சான். சாலமோன் எகிப்து பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க தான் செஞ்சான். ஒவ்வொருத்தரும் அங்கங்கே கொஞ்சம் காம்ப்ரமைஸ். ஆனால் கர்த்தர் பாருங்க, அந்தந்த இடத்துல எல்லாம் அவர்களுக்கு பின்மண்டையில் ஒன்று போடாமல் விடவே விடலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பன் சிட்சாத புத்திரனுண்டோ, தேவ நம்மை நேசிக்கிறபடினாலே அவர் நல்லா சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அப்படி கொண்டு வரார். இன்னைக்கு கூட செய்தி கேட்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், அதை வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் ஒரு காரியத்தை மாத்திரம் தீர்மானிச்சேன், ஆண்டவரே என் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் கர்த்தர், நீர் கர்த்தராயிரும் ஐயா, அதற்கென்று நான் முற்றிலுமாக என்னை விட்டு கொடுக்கிறேன். ஆமென்.
சில நேரத்தில் பாருங்கள், ஆண்டவருக்கும் நமக்கும் சில நேரத்தில் நடுவில் விலை பேசப்படத்தான் செய்யும். உதாரணத்துக்கு யூதாஸ் காரியத்து விஷயத்தில் கூட 30 வெள்ளிக்காசா இயேசுவா அப்படி வைக்கப்படுது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், சில நேரத்தில் இவ்வளோ பெரிய தேவன், இவ்வளோ மகத்துவமான ராஜன், அவருக்கு நாம் ரொம்ப சீப்பாக விலை பேசிடுவோம். ரொம்ப சீப்பாக, சின்ன பெட்டி ப்ளஷர் தானே, பார்த்துக்கலாம் வீடு. சில நேரத்தில் ஃப்ரெண்டு 30 வெள்ளிக்காசு நம்ம சொல்கிறோம். சில நேரத்தில் ஃப்ரெண்டு, ஏசுவா ஃப்ரெண்டா, எனக்கு ஃப்ரெண்டு முக்கியம். ஏசுவா சொந்தமா, நம்ம விலை பேசிப்போம். அதெல்லாம் பெருசாக விட்டுருங்க. தானியலை பற்றிலாம் ரொம்ப பெருசாக பேச வேண்டாம். நம்ம போகிற சொந்தக்காரங்க நடுவில் இன்னைக்கும் சீர் சினத்தி பண்ணுறேன்னு சொல்லிட்டு குங்குமம் மஞ்சளை பூசி பண்ணுறோமா பண்ணலையா சொல்லுங்க பார்ப்போம். கல்யாணம்னு வந்துட்டா பாருங்கள், நம்ம ஆளுங்களை கையில் பிடிக்கவே முடியாது. சில கல்யாணத்தில் போய் நிற்கிறதுக்கே அப்படி யோசனையாக இருக்கும். அவங்க வேற கொண்டு வந்து பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு வேற சொல்லிடுவாங்க பாருங்கள். அதை விட இந்த பாஸ்டருங்க வேலை பார்க்குறதுக்கு வேறு எங்கேயாவது போயிடலாம் போல் தெரியுதுன்னு தோணும். அப்படியே ஸ்தோத்திரம் 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 அந்நிய பாஷையில் நிரம்பிட்டு கல்யாணத்தில் போனீங்கன்னா அது பழக்கங்க. அது செய்யலைன்னா எப்படி? நான் விசுவாசிக்கிற ஆண்டவருங்க எல்லா பிள்ளையோட வாழ்க்கை நன்மையானவங்களை கட்டளையிடுவார். கல்யாணம்னு வந்துச்சுன்னா அங்கே கூட நீங்கள் கர்த்தருக்கு சாட்சியாக நில்லுங்க. ஆமேன் ஆமேன். என் கல்யாணத்தில் எங்கள் சொந்தக்காரங்க வந்து சொன்னாங்க, இன்றைக்கி பந்தக்கால் நட்டி ஆகணும், எல்லா காலில் உங்களை தொங்க விட்டுருவேன். ஒரு பந்தக்காலும் நடலை, ஒன்றும் நடலை. கல்யாணம் நடந்துச்சு 25 வருஷமாக, நாங்களும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். அதானே? அதை பூசி ஆகணும், அதை செஞ்சாகணும், அது ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, இந்த உலகத்தின் காரியங்களினால் நான் என்னை தீட்டுப்படுத்த போகிறதே இல்லை. ஆமாம். யாராயிலும் உங்கள் பக்கத்தில் இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் வந்துச்சுன்னா தயவு செய்து கொஞ்சம் தூரம் நில்லுங்கன்னு நிறுத்துங்க. தேவன் உங்களை அவருடைய நாமத்தின் மகிமைக்காக எப்படியெல்லாம் நடத்துகிறாரோ அப்படியெல்லாம் அவருடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்யட்டாமே. இன்னைக்கு இந்த தானியேல் இருதயத்தில் தீர்மானம் பண்ணணும்னு வாசிக்கிறோமே, எல்லாரும் இதை மாத்திரம் புரிஞ்சுக்கணும். நான் தீர்மானிக்க போகிறேன், தேவனை எல்லா சூழ்நிலையிலும் நான் திருப்தியாக்க போகிறேன். சரி, எப்படி தெரியுமா இவனால் அது ஸ்ட்ராங்காக இருக்க முடிஞ்சது? நேற்று நான் வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன். ஒருவேளை இதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்த தானியேலும் அவனுடைய சிநேகிதர்களும் இவ்வளவு எதிரான சூழ்நிலையிலும் தேவனுக்காக எப்படி தெரியுமா சாட்சியாக இருக்க முடிஞ்சது? ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பார்ப்போம். தானியேல் 9வது அதிகாரம், Daniel chapter 9 verse 2 வாசிங்க. எல்லாரும் எடுங்க. அழகாக ஆண்டவர் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருக்கிறார் பாருங்க. தானியேலாகிய நான் எருசலேமின் பால்கடிப்புகள் நிறைவேறித்தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியுடைய சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். 70 வருஷம் முடிஞ்ச உடனே கர்த்தர் சிறையிருப்பை மாற்ற போறார். எப்படி தெரியுமா அவனுக்கு வந்துச்சு? வசனம் சொல்லுது, எரேமியா தீர்க்கதரிசனுடைய புஸ்தக சூரில் அவங்ககிட்ட இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் தோராவையும் அவன் கையில் கொண்டு போயிருப்பான். அதானே? போகும்பொழுதெல்லாம் எதைப்பா தூக்கிட்டு போகிற, சிறையிருப்பா போகிற, எதையாயிலும் இங்கேருந்து கொண்டு போகணும்னு நினச்ச உடனே எல்லாரும் நினச்சிருப்பான், சேர்த்து வச்ச பொண்ணில் ஒரு 10 பொண்ணு எடுத்துகிட்டு போகலாமே. தானியேல் மாத்திரம்தான் நினச்சிருப்பான், ஆண்டோடைய வார்த்தை எனக்கு வேணும். வாலிப பிள்ளைங்க கவனிங்க. எதற்கு தெரியுமா பைபிளை வாசின்னு சொல்கிறது? நீ பாபிலோனை போன்ற ஒரு சூழலில் உள்ளே போக வேண்டி இருக்கும். நீ பாபிலோனை போல உன்னை இடறதற்கு ஏதுவான காரியங்கள், உன்னை விழத்தழுவதற்கான காரியங்களை பிசாசு கொண்டு வந்துட்டே இருப்பான். அங்கெல்லாம் நீ விழாமல் உறுதியாய் நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தருடைய வசனத்தை பிடிச்சிக்கோன்னு சொல்கிறது. பிரதர் கவனிங்க, எல்லாரும் குறித்து வேதம் எழுதவே இல்லை, ஆனால் இந்த 4 பேரை பற்றியும் சொல்லியிருக்குது. நான் நினைக்கிறேன் தானியேல் அவனுடைய சிநேகிதர்கள் ஒவ்வொரு முறை சவால் வரும்பொழுது, 2வது அதிகாரத்தோட பெரிய சவால் வந்துச்சு இல்லை, அவங்க எல்லாம் உட்காந்து பேசும்பொழுது, கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுது, சாப்பாடு விஷயம் என்ன சொல்லுது ஆண்டோடைய வார்த்தை. லேவியராகமம் 11வது அதிகாரத்தில் இதனால நீ உன்னை தீட்டுப்படுத்தாதவன் சொல்லியிருப்பான். நமக்கு வேண்டாம், யாருக்கு பிரியமாக நடக்கிறோமோ இல்லையோ நம்ம தேவனுக்கு பிரியமாக நடந்தாகணும். பிரதர் ஃப்ரெண்ட்ஸுங்க மற்றவங்க யார் பேரையும் போடவே இல்லை, இந்த 4 பேர் பேரையும் அவர்கள் தேவனை கனம் பண்ணினபடியினாலே அவர்களை தேவன் கனம் பண்ணி
இன்னைக்கு பைபிளில் அத்தனை வருஷத்துக்கு முன்பதாக 2700-600 வருஷத்துக்கு முன்பதாக எழுதினாரு. இன்னைக்கு நாம் பற்றி பேசிட்டு தான் இருக்கிறோம். தேவன் தலைமுறை தலைமுறையாக நம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த விரும்புகிறார். பிரளையில சொல்லுவோமா? கவனிங்க, அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம், கோரேஸ் ஆட்சிக்கு வர்ற அந்த நாள் வரையிலும் தானியேல் இருந்தானா. நல்ல முதிர் வயது, ஆனால் போஸ்டிங் மாறவே இல்லை. அதே இடத்துல அவன் இருந்துக்கிட்டே இருந்தான். எத்தனை வாசிக்கும் பொழுது எனக்கு திரும்ப திரும்ப என்னுடைய மனசில் வந்த காரியம், மொத்த ஜனமும் சிறையிருப்பாய் கொண்டு போகப்பட்டது பொழுது எல்லாரும் நினச்சிருப்பாங்க, இந்த ஆண்டவர் தோத்துட்டாரா தோக்கலையா? ஏன்னா தேவ ஜனங்கள்லாம் சிறையிருப்புல போகிறாங்களே. ஒருவேளை தேவ பிள்ளைகளும் கூட நினச்சிருப்பாங்க, தேவன் தோத்துட்டாரு, பாபிலோன் ராஜா ஜெயிச்சிட்டான்னு. இல்லவே இல்லை. அவர் சொன்ன வார்த்தை பின்னால் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறார் அதெல்லாம் நடந்துச்சு. இங்கே பாபிலோனில் ராஜாக்கள் மாறிக்கிட்டே இருந்தாங்க. நேபுகாத்நேச்சார் போனான், பின்னால் பெல்ஷாசார் வந்தான், மாறி மாறி எல்லாம் மாறிக்கிட்டே இருந்துச்சு. தேவன் மாறவே இல்லை, அவருடைய வார்த்தை மாறவே இல்லை. அவர் என்ன சொன்னாரோ, எதை திட்டம் பண்ணினாரோ ஒன்றும் குறைவில்லாமல் நேர்த்தியாக நிறைவேற்றி முடித்தார். எல்லாரோட இல்லை சொல்லுவோமா? உன் சிறையில் பிறந்தவனே வெளியே கொண்டு வருவேன், வெளியே கொண்டு வந்தார். உன்னை திரும்ப கட்டு வைப்பேன், கட்டு வச்சார். உன்னை மறுபடியும் மகிமையில ஸ்தானமாக நிறுத்துவேன், திரும்பவும் நிறுத்தினார். அதே ஆண்டவர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். தேவை ஒன்றே ஒன்று தான், எல்லா சூழ்நிலையிலும் நீர் என்னுடைய ஆண்டவராக இரும். இதை மாத்திரம் இன்னைக்கு சொல்லிட்டு போவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். வெறுமனே வாயை திறந்து ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்கிறது இல்லை. ஆண்டவரே நேசிக்கிறேன். இன்னைக்கு தான் சும்மா பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இல்லாமல் பாட்டு வந்துடுச்சு. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. கர்த்தர் சொல்றார், கொஞ்சம் வாயை மூடு. வாயை மூடுறியா? சில நேரத்தில் நீ பேசுறதும் பாடுறதும் எனக்கு அருவருப்பாக இருக்குது. உன் வாழ்க்கையில் நான் கிரியை செய்கிறதுக்கு ஒரு துளி கூட நீ அனுமதிக்காம என்னை பார்த்து ஆண்டவரே நீ பேசுகிறதே எனக்கு அருவருப்பாக இருக்குது. பேசவே பேசாத. நான் உனக்கு ஆண்டவராக இருக்கணும்னா நான் உனக்கு ஆண்டவராக தான் இருப்பேன். நான் உனக்கு ஆண்டவராக இருக்கிறதுக்கு இன்னைக்கு உன் வாழ்க்கை நீ எனக்கு ஒப்புக்கூட. ஆமென். பிரதர், நம்முடைய லைஃப்பில் இயேசு ஆண்டவராக இருக்கட்டும். உங்கள் பிஸ்னஸில் இயேசு ஆண்டவராக இருக்கட்டும். உங்கள் வேலையில் இயேசு ஆண்டவராக இருக்கட்டும். உங்கள் குடும்பத்தில் இயேசு ஆண்டவராக இருக்கட்டும். உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் இயேசு ஆண்டவராக இருக்கட்டும். அவர் ஆண்டவராக இருப்பாரே ஆனால் கண்டிப்பாக அக்கினி சூளையும் ஒன்றும் செய்யாது, சிங்க கெபியும் ஒன்றும் செய்யவே செய்யாது. ஆமென். தேவை இன்னைக்கு உம்முடைய கிருபை எனக்கு தாருன்னு கேட்குறத விட என்னோடய வாழ்க்கையை நான் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த மாதத்தினுடைய முதலாவது கர்த்தருடைய நாளில் தேவை ஒன்று தான். ஆண்டவரே, நீர் என்னுடைய ஆண்டவராயிரும். ஐயா, நீர் என்னுடைய ஆண்டவராயிரும். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல, ஆனால் இன்னைக்கு எல்லாரும் சொல்லி தான் ஆகணும். எல்லாரும் எழுந்து நிற்போம். திருவிருந்து இருக்குது. திருவிருந்தில் பங்கு பெறதற்கு முன்னாடி தேவன் இயேசு என்னுடைய ஆண்டவராக இருக்கட்டும். இயேசுனுடைய ஆண்டவராக இருக்கட்டும். என் படிப்பில் அவர் ஆண்டவராக இருக்கட்டும். நான் செய்கிற ஒவ்வொன்றிலும் அவர் ஆண்டவராக இருக்கட்டும். நான் கையில் மொபைலை தூக்கும்பொழுது அவர் ஆண்டவராக இருக்கணும். நான் டிவிக்கு முன்னால் உட்காரும்பொழுது அவர் ஆண்டவராக இருக்கணும். நான் மற்றவர்களோடு பேசும்பொழுது அவர் எனக்கு ஆண்டவராக இருக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் உட்கார்ந்துருக்கும் பொழுது அவர் என்னுடைய ஆண்டவராக இருக்கணும். என்னுடைய ஒவ்வொரு பகுதியிலும் அவர் எனக்கு ஆண்டவராக இருக்கணும். ஆமென். கண்களை மூடுவோம். எங்கேயாகிலும் இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராக இராதபடிக்கு வெளியே நிற்பாருன்னு சொன்னா அவர் சொல்கிறார், நான் ராஜாவாகிறதுக்கு உனக்கு மனசு இல்லையா? கர்த்தர் கேட்குற கேள்விக்கு இன்னைக்கு நீங்களே பதில் சொல்லுவீங்க. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்முடைய வாழ்க்கை அவருடைய சமூகத்தில் ஆராய்ந்து பார்ப்போம். கொஞ்சம் எல்லாம் ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். எங்கெங்கெல்லாம் அவருடைய ஆளுகைக்கு நான் தடை செய்கிறேன், எங்கெங்கெல்லாம் அவர் உயர்ந்திருப்பதற்கு நான் தடையா நிற்கிறேன், எல்லாம் இன்னைக்கு இந்த மாதத்தினுடைய முதலாவது கர்த்தருடைய நாளில் சரி செய்யப்படட்டும். கொஞ்ச நேரம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். நன்றி 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 நன்றி. உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்துகிறதற்கு அவரால் மாத்திரம்தான் முடியும். என் வாழ்க்கையில் முழுசு நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான். என் வாழ்க்கையில் எந்த போராட்டம் வந்தாலும் நீங்க என் வாழ்க்கையில் ஆண்டவராக இருக்கிற அந்த அனுபவத்தை நான் தவற விட மாட்டேன். வாலிப பிள்ளைகள், இன்றைக்கு தயவு செய்து சொல்றேன், உன் வாழ்க்கையில தேவன் வச்சிருக்கிற நோக்கமும் திட்டமும் பெருசு. நடுவழியில இறங்கிறாத, நடுவழியில இறங்கிறாத, வித்து போட்டுறாத.
வித்து போட்டுறாத. சில நேரத்துல பாபிலோன்ல கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப இனிமையா தான் இருக்கும். சான்ஸை விட்டுறாதன்னு பிசாசு சொல்லுவான். இது சான்ஸ், கிடைக்கவே கிடைக்காது. உலகம் சொல்லும் வாலிபம் போனா கிடைக்காது. நடுவழியில இறங்கிறாத இறங்கிறாத இறங்கிறாத. உன் வாழ்க்கையில் அவர் வச்சிருக்கிற திட்டம் பெருசு. உன் வாழ்க்கையில் அவர் வச்சிருக்கிற நோக்கம். எல்லாரும் கண்ணை மூடுங்க பாப்பா, கண்ணை மூடி. எனக்கு எல்லாமே நீர் தான் ஆண்டவரே, எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. நான் வாலிப பிள்ளைகளை மாத்திரம் இல்லை, இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரனிடத்திலும் பேசுறேன், ஒவ்வொரு சகோதரி இடத்திலும் பேசுறேன். எந்த ஒரு இடத்துல இயேசு வித்துறாதீங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க உலகத்தோட. நீ இயல்பா இருக்கடா இருந்துடலாம், உலகத்தோட வாழணும். நீ வேஷம் போடணும், நடிக்காத, வேஷம் போட்டு நடிக்காத. கர்த்தர் அதான் சொல்றாரு, வேஷம் தெரியாமல் இயல்பா இரு. என் பிள்ளையா உன்னை காட்டிக்க, என் பிள்ளையா வாழு. உன் வாழ்க்கை நான் பொறுப்பேச்சுக்கிட்டேன்ல, நான் நடத்துவேன் உன்னை. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எல்லாரும் கண்களை மூடி. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம். கையை lift up your hands and நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பே ஆராதிப்பே ஆராதிப்பேன் இயேசுவை. ஆராதிப்பே ஆராதிப்பே ஆராதிப்பேன் இயேசு. ஆராதிப்பேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதிப்பே ஆராதிப்பே ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவை. நேசிப்பேன் இயேசுவை. நேசிப்பேன் இயேசுவை. செல்வமோ வறுமையோ, நன்மையோ தீமையோ, நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ, நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவை.
தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வே இயேசுவை. ஹல்லேலூயா. எல்லா சூழலிலும் நான் இயேசுவை நேசிப்பேன். எல்லா சூழலும் நான் இயேசுவை ஆராதிப்பேன். எல்லா சூழலையும் இயேசுவை நான் பின்தொடர்வேன். இயேசு பின்தொடர்வாங்க. எந்த விளக்கரையும் கொடுக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு உங்களுக்கு அந்த ஆசை மாத்திரம் இருந்தா போதும். அவர் சொன்னாரு, பூமியின் முடிவு வரையும் நீ எனக்கு சாட்சியா இருப்ப. எல்லா இடத்துலயும் என்ன உன்னை எனக்கு நான் சாட்சியா மாற்றும். ஹல்லேலூயா. கர்த்தனை நமக்கு உதவி செய்யட்டும். வேதம் சொல்லுகிறது, தானியேலும் அவனுடைய சிநேகிதர்களும் மற்ற எல்லாரையும் விட 10 மடங்கு சமர்த்தரா இருக்கும்படி கண்டாங்க. 10 மடங்கு. அவனை போல அவர்களை போல யாருமே இல்லை தேசத்துல. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அதே கிருபையில கொடுப்பாரா? மற்ற எல்லாருக்கும் முன்பதாக தலையை உயர்த்துகிறவர் அவர். மற்ற எல்லாருக்கும் முன்பதாக மேன்மைப்படுத்துகிறவர். இந்த வருஷம் வாக்கு பண்ணாரு, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். எல்லா இடத்துல எனக்கு சாட்சியா மாத்திரம் இரு. நீ என்ன அறிந்திருக்கிறவன்றதுக்கு சாட்சியா இரு. இந்த மாதத்துல நான் அதே காரியங்களை உன் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி காண்பிப்பேன். ஆண்டவருக்கு முழுவதுமா ஒப்பு கொடுப்போம். திருவிருந்துல பங்கு பெற போறோம். அவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரை என் வாழ்க்கையில சில ஏரியால நீர் ஆண்டவரா இல்லாம இருக்கிறீர். சில ஏரியால நான் உண்மை வெளியே தான் நிறுத்தி இருக்கிறேன். நீர் அங்க நின்று கதவை தட்டிட்டு இருக்கிறீர். கதவை தர. இன்னைக்கு நான் கதவை திறக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய பைனான்சியல் சில ஏரியால நீங்க கர்த்தரா இல்லை. நீங்க உள்ள வாங்க ஆண்டவரே. என்னுடைய பர்சனல் லைஃப்ல சில காரியங்கள் நீங்க கர்த்தரா இல்லை. நீங்க உள்ள வாங்க ஆண்டவரை வாங்க. என் குடும்பத்துல சில காரியங்கள் நீங்க ஆண்டவரா இல்லை, அவங்கள வெளியே நிறுத்தி இருக்கிற நீங்க வாங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியில் நீர் ஆளுகை செய்ய ஐயா. Thank you Lord. We praise you. We praise you. ஆண்டவரை பார்த்துக்க. ஆண்டவரே ஒரு விஷயம், இரத்தத்தினால நீர் என்னை கழுவி சுத்திகரிங்க ஐயா. என்னை பரிசுத்தப்படுத்த